ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழமொழி 400 ஆல்ரெடி 20 பாடல் பார்த்தாச்சு. 20 பழமொழிகள் பார்த்தாச்சு. 21வது பழமொழி இப்போ பார்க்கலாம் வாங்க. உயர்ந்தவரை உயர்ந்தவர் அறிவார். உயர்ந்தவங்களை யார் அறிவானோ உயர்ந்தவர் அறிவார். அடுக்கடுக்காக விளங்கும் மலைத்தொடர்களையுடைய நாட்டிற்கு உரியவனே. மணிகளின் இயல்புகளை உணர்பவர். மணிகளின் இயல்புகளை உணர்பவர்களுக்கு அவை சேராடி இருந்த காலத்திலும் மணிகளாகவே காணப்படும். ஓகேவா? மணிகளின் இயல்புகளை உணர்பவர்களுக்கு, மணியோட இயல்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உணர்பவங்க அவை சேராடி இருந்த காலத்திலுமே மணிகளாக தான் காணப்படும். அதுபோலவே தொடர்ச்சி ஆறாது உயர்ந்து விளங்கும் நல்ல குடியிற் பிறந்தவர்களை, அதுபோல் தொடர்ச்சி ஆறாது உயர்ந்து விளங்கும் நல்ல குடியில் பிறந்தவர்களை அவர்களுக்கு என்ன விதமான தாழ்ச்சி வந்த காலத்திலும் அறிவுடையவர் உயர்வாகவே எண்ணி மதிப்பர். அறிவாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள உயர்வாக தான் எண்ணி மதிப்பாங்க. இனரோங்கி வந்தாரை எண்ணுற்ற கண்ணும் உணர்பவர் அஃதே உணர்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. இனரோங்கி வந்தாரை எண்ணுற்ற கண்ணும் அஃதே உணர்பவர் அஃதே உணர்ப. உணர்வார்க்கு அணிமலை நாட அலராடி கண்ணும் மணிமணி ஆகிவிடும். அலராடி கண்ணும் மணிமணி ஆகிவிடும். கண்ணில் எல்லாமே மணிமணி ஆகிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பழமொழி இதுதான். அலராடி கண்ணும் மணிமணி ஆகிவிடும். இனரோங்கி வந்தாரை எண்ணுற்ற கண்ணும் உணர்பவர் அஃதே உணர்ப. உணர்வார்க்கு அணிமலை நாட அலராடி கண்ணும் மணிமணி ஆகிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. வறுமை முதலியவற்றால் தாழ்ச்சி அடைந்த காலத்திலும் குடிப்பிறப்பின் உயர்வு ஒருவரை விட்டு என்றும் மாறாது. இப்போ வறுமை வந்துருச்சு, தாழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த காலத்தில் கூட குடிப்பிறப்போன உயர்வு என்றைக்கும் அவங்க விட்டு மாறாது. சான்றோர் அவரை மதித்து போற்றுவர் என்பதாம். அலராடி கண்ணும் மணிமணி ஆகிவிடும் என்பது பழமொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அலராடி கண்ணும் மணிமணி ஆகிவிடும் என்பது பழமொழி. அதில் ஃபஸ்ட் லைன் பார்த்திங்கன்னா, இனரோங்கி வந்தார எண்ணுற்ற கண்ணும் உணர்பவர் அஃதே உணர்ப அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட், உறவாடும் பகைவரை ஒதுக்கிவிட வேண்டும். பறவைகளின் ஆரவாரத்தை கொண்ட பொய்கைகளையுடைய நீர்வளம் மிக்க ஊரணே. பறவைகளின் ஆரவாரத்தை கொண்ட பொய்கைகளை உடைய நீர்வளம் மிகுந்த ஊரணே. பகைவர்கள் வெள்ளம் போர் பெரும் படையினை உடையவர்கள் என்றாலும். பகைவர் எப்படின்னா வெள்ளம் மாதிரி பெரும் படையை உடையவர்கள் என்றாலும் அவர் வெற்றிடத்தினராயிருந்ததால் அவர்களால் என்ன தீங்கை செய்துவிட முடியும்? அவர் வெற்றிடத்தினராயிருந்தால் அவர்களால் என்ன தீங்கை செய்துவிட முடியும்? ஆனால் உள்ளத்திலே கள்ளம் உடையவராக நம்முடன் நெருங்கி பழகுபவரின் பெரிய போலி நட்பு இருக்கிறதே, அது மிகவும் கேட்டை தரும். நம்மக்கிட்ட இதில் இந்த லைன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் உள்ளத்தில் கள்ளம், மனசில் கள்ளத்தனத்தை வச்சுக்கிட்டு கள்ளத்தை உடையவராகவும் நம்முடன் நெருங்கி பழகுபவரின் பெரிய போலி நட்பு, போலித்தனமாக நல்லா நட்பாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்கல்ல, நட்பு இருக்கிறதே அது மிகப்பெரிய கேட்டை தரும். அது ரொம்ப பெரிய நமக்கு கேடை தான் தரும். அதுதான் ஒரே வீட்டிற்குள்ளேயே கடன்பட்டது போல் இடையராது பெரிய வேதனையை தருவதாகும். அது எப்படி இருக்குன்னா, ஒரே வீட்டுக்குள்ளே கடன்பட்டது போல் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இடையராது பெரிய வேதனையை தருவதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளம் பகையெனினும் வேறிடத்தார் செய்வதென். வெள்ளம் மாதிரி பகை அப்படின்னாலும் வேறிடத்தார் செய்வதென். கள்ளம் உடைத்தாகி சார்ந்து கழிநட்பு. கள்ளம் உடைத்தாகி சார்ந்த கழிநட்பு. புல்லொளி பொய்கை புனலூர அஃதொன்றே அல்லில்ல துண்ட தனிசு அப்படின்னு சொல்லிட்டு பழமொழி. உட்பகையின் பெருங்கேடு கூறி அதனை உறுத்து நடத்தும் நெறி வற்புறுத்தப்பட்டது. உட்பகையோட பெருங்கேடை கூறி அதை உறுத்து நடத்தும் நெறி வற்புறுத்தப்பட்டது. தனிசு கடன் அல்லில்ல துண்ட தனிசு என்பது பழமொழி. அல்லில்ல துண்டது தனிசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வெள்ளம் போல் பகைவர்
வெல்லம் பகை. ஓகேவா? அதுக்கு பழமொழி என்னென்னா அல்லில்ல துண்ட தனிசு. வெல்லம் பாரி வெல்லம் வந்தால் நம்மளால் எதையுமே அள்ள முடியாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லில்ல. ஓகே. நெக்ஸ்ட் வந்து தர்மம் செய்ய பாவம் போகும். செல்வத்தை தேடுவதற்கு வேண்டிய புறச்செயல்களை செய்ய, செல்வத்தை நம்ம தேடுறதுக்கு வேண்டிய புறச்செயல்களை செய்ய வறுமை நீங்கி செல்வமானது பெருகும். நம்ம வந்து புறச்செயல்களை செஞ்சோன்னா வறுமையை நீங்கி செல்வம் வந்து பெருகும். அதுபோல் நல்ல தர்மங்களை செய்து பழகிய பாவங்கள் எல்லாம் நீங்கி போய்விடும். அதேமாரி இப்போ நம்ம போய் வெளியில் போய் நல்ல செயல்கள் புறச்செயல்களை செய்ய, செல்வத்தை தேடுவதற்கு வேண்டிய புறச்செயல்களை செய்யும்போது வறுமை நீங்கி செல்வம் வந்து பெருகும். அது மாதிரி நல்ல தர்மங்களை செய்ய, தர்மங்கள் நீங்கள் பண்ணிங்கன்னா பழைய பாவங்களெல்லாம் நீங்கி போய்விடும். ஆதலால் தர்மம் செய்யும் இடத்தின் தகுதிகளை அறிந்து செய்த காலத்திலே தர்மம் செய்பவர்களுக்கு அவர்கள் செலுத்தும் மறுமை உலகத்தின் கண் அதனால் நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அறஞ்செய்பவர்களுக்கு அறவுழி நோக்கி திறந்தெறிந்து செய்தகால் செல்வுழி நன்றாம். அறஞ்செய்பவர்க்கு அறவுழி நோக்கி திறந்தெறிந்து செய்தகால் செல்வுழி நன்றாம். புறஞ்செய்ய செல்வம் பெருகும். அறஞ்செய்ய நல்லவை நீங்கிவிடும். புறஞ்செஞ்சால் செல்வம் பெருகும். அறம் செய்ய நல்லவை நீங்கிவிடும். அல்லவை நீங்கிவிடும். அறம் செய்பவருக்கு அதுக்கு தர்மம் செய்யும்போது பாவம் போகும் அப்படின்றது ஹெட்லைனு. அறம் செய்பவர்க்கு அறவுழி நோக்கி திறத்தெறிந்த செய்தகால் செலவுழி நன்றாம். புறஞ்செய்ய செல்வம் பெருகும். அறஞ்செய்ய அல்லவை நீங்கும். நீங்கள் புறம் செஞ்சிங்கன்னா செல்வம் பெருகும், அறம் செஞ்சால் அல்லவை நீங்கும் அப்படின்றது பழமொழி. நெக்ஸ்ட், அறம் செய்பவருக்கு தகுதி உடையவருக்கே அதனை செய்வதனால் தான் அறத்தின் பயனை உண்மையாக அடைபவர்கள். அறம் செய்ய அல்லவை நீங்கிவிடும் என்பது பழமொழி. அறம் செய்ய பாவம் நீங்கும் என்பது கருத்து. அறம் செய்ய அந்த அல்லவை அப்படின்றது பாவம் நீங்கிவிடும் அப்படின்றது கருத்து. அவன் மயக்கம் தெளியவில்லை. அவனோட மயக்கம் என்னன்னா தெளியலை அப்படின்னு சொல்கிறாங்க. தொடியணிந்த தோள்களை உடைய மடப்பத்தையும் உடையவரான பரத்தையர்களின் மார்பினை தன் மார்பிலே சேர்த்து கொண்டவனாக அவர்களுடைய மார்பிலே நம் தலைவன் மயங்கி கிடக்கின்ற அச்செயலானது முறைமை உடையது அன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தொடி அணிந்த தோள்களையும் மடப்பத்தையும் உடையவரான பரத்தையர்களின் மார்பினை தன் மார்பிலே சேர்த்து கொண்டவனாக அவர்களுடைய மார்பிலே நம் தலைவன் மயங்கி கிடக்கிற செயல் வந்து முறை கிடையாது. அதனை நீ அவன் பார் திருப்பாயாக பாணனே. அதனை நீ அவன் பார் சொல்லாதிருப்பாயாக பாணனே. பொய் தூக்கம் தூங்குபவரை எழுப்பி விடுதல் என்பது எவருக்குமே முடியாத செயலாகும். நம்ம சும்மா உண்மையாக தூங்குறவனே எழுப்பலாம், ஆனால் பொய்யாக தூங்கிட்டு இருக்காங்களா அவங்கள எழுப்பி விடுறதுன்றது எவராலையுமே முடியாது. அவன் தூங்குற மாதிரி நடிக்கிறான், அவனை எப்படி எழுப்ப முடியும்? பொய் தூக்கம் தூங்குபவரை எழுப்பி விடுதல் என்பது எவருக்குமே முடியாத செயலாகும். தொடிதோல் மடவார் மறுமாந்தன் ஆகம் மடுத்து அவர் மார்பில் மகிழ்நன் மடுப்ப நெறியல்ல சொல்லால் நீ பானா. அரிதுயில் யாருக்கும் எழுப்பல் அரிது. அரிதுயில்னா தூக்கம், துயில்னா தூங்குறதா? அரிதுயில் தூக்கம், அரிதுயில் யாருக்கும் எழுப்பல் வந்து அரிது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஹெட்டிங் என்னென்னா அவன் மயக்கம் தெளியவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தலைவனுக்காக தலைவியிடம் சமரசம் பேச வந்த பாணனிடம் தலைவனின் பரதத்தை ஒரு நிமிஷம்ப்பா. தலைவனுக்காக தலைவியிடம் சமரசம் பேச வந்த பாணன். தலைவனுக்காக தலைவிக்கிட்ட வந்து சமரசம் பேச வராரு பாணர். தலைவனின் பரத்தையர் மோகம் இன்னும் தெளியவில்லை என்று கூறி தலைவி மறுத்து சொல்கிறாள். தலைவி என்ன சொல்கிறா? பரத்தையர் மோகம் இன்னும் தெளியலை அப்படின்னு சொல்லிட்டு கூறி தலைவி மறுத்து சொல்கிறாள். அரிதுயில் யோக நித்திரையுமாம் இங்கே அது பொய்த்துயில் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அரிதுயில் யோக நித்திரையுமாம் அப்படின்னா இங்கே இது என்ன சொல்கிறாங்கன்னா பொய்த்துயில் ஆகும். அரிதுயில் யாருக்கும் எழுப்பல் அரிது என்பது பழமொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஹெட்டிங் ஆல்ரெடி பார்த்தாச்சு, அவன் மயக்கம் தெளியவில்லை, அவ்வளோதான். அறிந்து செய்யும் அறியாமை செயல்.
செறிந்த மடல்களையுடைய அழகிய தாழை மரங்கள் பொருந்தியிருக்கும் கடற்கரைக்கு உரிய தலைவனே. செறிந்திருக்கிற மடல்களை உடைய அழகிய தாழை மலர்கள் பொருந்தியிருக்கும் கடற்கரைக்கு உரிய தலைவனே. முல்லை கொடிக்கு தேரினையும் மயிலுக்கு போர்வையினையும் முன்காலத்திலேயே கொடுத்தவர்களை கேள்வி வாயிலாக நாமும் அறிந்துள்ளோம். மயிலுக்கு போர்வை தந்தவங்களையும் முன்காலத்தில் நம்ம பார்த்துருப்போம். முல்லைக்கொடிக்கு தேர் தந்தவங்களையும் முன்காலத்தில் நம்ம காது வழியாக வாயிலாக நாம் அறிந்திருக்கோம். ஆகவே சொல்ல போவோமானால் சான்றோருக்கு அவர்கள் அறிந்தே செய்யும் அறியாமை செயல்களும் கூட சிறப்பையே தருவதாயிருக்கும் என்று அறிவாயாக. சான்றோர்கள் அவர்கள் அறிந்தே செய்யும் அறியாமை செயல், அவங்க தெரிஞ்சே செய்கிற அறியாமை செயல் கூட சிறப்பை தருவதாயும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவாயாக அப்படின்னு சொல்கிறாங்க. முல்லைக்கு தேரும் மயிலுக்கு போர்வையும் தொல்லை அளித்தாரை கேட்டறிந்தும் சொல்லின் நெறிமட பூந்தாழை நீர் சேர்ப்ப அரிமடமும் சான்றோருக்கு அணி. அறிஞ்சு பண்ணுற ஒரு மடத்தனமும் சான்றவர்களுக்கு எப்படி இருக்குன்னா அணி மாதிரி அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. அறியாமை செயல் அப்படின்னு சொல்லிட்டு. பாரியும் பேகனும் முல்லைக்கு தேரும் மயிலும் போர்வையும் அளித்தனர் என்று புலவர்கள் போற்றுவர். அவை கொடுத்ததற்கு உரியன அன்றென அறிந்து அறியாதார் போல் அவர்கள் கொடுத்ததால் அவர்கள் சிறப்படைந்தனர். அவை கொடுத்ததற்கு உரியன அன்றென அறிந்தும் அறியாதாற்போல் அவர்கள் கொடுத்ததால் அவர்கள் சிறப்படைந்தனர். சான்றோர் பெருமை இதனால் கூறப்பட்டது. அரிமடமும் சான்றோர் கனி என்பது பழமொழி. அறிந்தே செய்யும் மடமை செயலும் சான்றவருக்கு சிறப்பை தருவது பெற்றது. பெரியவர் பெரியவற்றை அறிவார்கள். எப்படி சொல்கிறாங்க? பெரியவர் பெரியவற்றை அறிவார்கள். நல்லனவற்றையும் பொல்லாதனவற்றையும் அருகே நெருங்கி இருப்பவர் தாம் சொற்களை பெய்து அறிவுடையோருக்கு அறிய செய்தலும் வேண்டுமோ. வில் போன்ற புருவத்தின் கீழ் செவ்வரி படர்ந்திருக்கின்ற பரந்து அகன்ற கண்களை உடையவளே. பெரிய செயல்களை முதன்மையுடையவனாக இருந்து ஆட்சி செய்து நடத்தும் ஒருவனே பெருமையுடைய சிறந்த செயல்களை தன்மையும் அறிபவனாயிருப்பான் என்று அறிவாயாக. சொற்பவும் பொல்லாதனவும் புணர்ந்திருந்தார் சொற்பெய்து உணர்த்துதல் வேண்டுமோ. விற்கீழ் அறிபாய் பரந்த கண்ணாய் அறியும் பெரிதால் பவனே பெரிது. அறியும் பெரிதால் பவனே பெரிது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஹெட்டிங். பெரியவன் பெரியவற்றை அறிவான். அதோட பழமொழி அறியும் பெரிதால் பவனே பெரிது. அறிவுடையோர் சிறந்த செயல்களையே செய்ய விரும்புவர். அதனால் அவரே அதனை அறிந்து அறிவுடையவங்க என்ன செய்வாங்கன்னா சிறந்த செயலை செய்யணும்னு தான் நினைப்பாங்க. அதனால் அவரே அதனை அறிந்து செய்பவர் ஆவார். அவருக்கு எவரும் அதனை சொல்லுதல் வேண்டாம். அவங்களுக்கு எதையுமே நம்ம சொல்ல தேவையில்லை. அறியும் பெரிதால் பவனே பெரிது என்பது பழமொழி. பேதை எதையும் செய்ய மாட்டான். தனக்கு நேர்கின்ற துன்பங்கள் பலவற்றையும் இன்ன வகையால் அவை வந்தனவென அறியாதிருக்கின்ற அறியாமையே தன் வாழ்விற்கு பற்றுக்கோடாக கொண்டிருப்பவன் பேதையாவான். பேதை எதையும் செய்ய மாட்டான். தனக்கு நேர்கின்ற துன்பங்களுக்கு பலவற்றையும் இன்ன வகையால், நமக்கு ஒரு துன்பம் வருதுன்னா அது எந்த வகையால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அறியாமல் இருக்கான்ல, அந்த அறியாமையே அவன் தன் வாழ்விற்கு பற்றுக்கோடாக கொண்டிருப்பவன் தான் பேதை அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் என்றும் அதனை வெற்றியுடையவன் ஆக மாட்டான். அவன் என்றைக்குமே அதை வெல்ல மாட்டான். அந்த அறியாமை வெற்றியுடையவன் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றி பெறுதல் என்பது ஊழ்வினை பயனால் வந்து வாய்த்த வழியே அல்லாமல் ஒருவன் தன் முயற்சியினாலேயே மட்டுமே அடையக்கூடியதன்று என்று நினைத்து அந்த அறிவினால் உண்டாகும் அச்சமே அந்த பேதைக்கு அதிகமாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊழ்வினை பயனால் வந்து வாய்த்த வழியே அல்லாமல் ஒருவனின் தன் முயற்சியால் மட்டுமே அடையக்கூடியதன்று என்று நினைத்து அந்த அறிவினால் உண்டாகும் அச்சமே அந்த பேதைக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உருகண் பலவும் உணராமை கந்தா தருகண்மை ஆகாதாம் பேதை தருக்கண் பொறிக்கப்பட்ட வாரல்லால் பூணாது என்றெண்ணி அறிவச்சம் அற்ற பெரிது. உழையும் முப்பக்கம் காண்பார் தாழாது உழற்றுபவர். ஆனால் பேதையோ அனைத்தையும் ஊழியின் பயனென்று கருதி அஞ்சு முயற்சியின்றி துன்பங்களில் உழன்று அழிவான். அறிவச்சம் ஆற்ற பெரிது என்பது பழமொழி. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா,
ஊழியும் உப்பக்கம் காண்பார் தாழாது உயற்றுபவர் அப்படின்னா, ஆனால் பேதையோ அனைத்து ஊழின் எல்லாமே வந்து ஊழியின் பயன். பேதையாக இருந்தானா எல்லாமே வந்து எனக்கு ஊழியின் பயன்தான் அப்படின்னு சொல்லிட்டு கருதிட்டு முயற்சி செய்யாமல் இருப்பான். முயற்சி செய்யாமல் அழிவான் அப்படின்னு சொல்கிறதான் இது அறிவச்சம் ஆற்ற பெரிது என்பது பழமொழி. ஓகேவா? ஊழ்வினையால் அமைவதே செயல். மதித்து சொல்லப்படுகின்ற பேரறிவு உடையவர்களிடத்தும் உளவான குறைபாடுகள் பலவாய் இருந்தாலும் மதித்து சொல்லப்படுகின்ற பேரறிவு உடையவர்களிடத்தும் உளவான குறைபாடுகள் பலவாய் இருந்தால் அதற்கு காரணம் அவர்களின் முன்வினை பயன் வந்து பொருந்தியதன் வகையாகவே செயல்கள் நிகழ்வதால் என்க. அதனால் அவருடைய நல்ல அறிவினையும் கூட ஊழ்வினை கெடுத்துவிடும் என்றும் அறிதல் வேண்டும். சுட்டிச் சொல்லப்படும் பேரறிவினார்கண்ணும் பட்ட இழுக்கம் பலவானால் பட்ட பொறியின் வகைய கருமம் அதனால் அறிவினை ஊழே ஆடும். மிக்க அறிவுடையோர் தவறான காரியங்களை செய்ய நேர்ந்தால் ஊழ்வசத்தின் காரணமாகவே என்பது சொல்லப்பட்டது. மிக அறிவாக இருந்தால் ஒரு ரொம்ப திறமையாக இருக்காங்க, ஆனால் தவறான செயலை செய்யும்போது அது காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா ஊழியின் காரணமாக தான் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பொறிதலை எழுத்து எனவும் சொல்வர். அது வந்து தலையை எழுதி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்ல, இது என் தலையெழுத்து அப்படின்னு அந்த மாதிரி சொல்லுவாங்க. இழுக்கம் விருத்தம் என்று பாட பேதம் அறிவினை ஊழே ஆடும் என்பது பழமொழி. பொறியின் வகை கருமம் என்பதே ஒரு பழமொழியாக கருதலாம். பொறியின் வகை கருமம் அப்படின்றத ஒரு பழமொழியாக கருதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வல்லவன் காரியம் கெடாது. நெடுங்காலமாக நீர் வற்றாது நிறைந்திருக்கின்ற ஒரு குலமான ஒருவர் சற்றே நீரெடுத்து சென்றதனால் நீரற்று போய் விடாது. அதுபோலவே பல ஆண்டுகளாக வந்து சேர்ந்ததாகி பயனில்லாமல் சேர்ந்து கிடந்த செல்வத்தையும் கொடுத்தலிலே வல்லாமை உடையவனாக ஒருவன் கொடுக்கும் தகுதியினை தெரிந்து தகுதியுடையவருக்கு வழங்கும் காலத்திலேயே அதனால் வரும் ஆக்கமும் விரைவில் நீங்காது நீடித்து நிற்கும். அச்செல்வமும் என்றும் குறைந்து அழிந்து போய் விடாது, மென்மேலும் பெருகவே செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லாண்டும் ஈண்டு பழுதாகி கிடந்து வல்லான் தெரிந்து வழங்குகால் வல்லே வழி நெடிது கொண்டா அது அருமோ குலநெடிது கொண்டது நீர். செல்வத்தின் பயனை தக்கவர்க்கு ஈதல். செல்வத்தின் பயன் என்ன? தக்கவருக்கு தேவையானவங்களுக்கு கொடுக்கணும். அதனால் அவர் செல்வமும் குறையாது. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செல்வமும் குறையாது. ஆறுமோ குலநெடிது கொண்டது நீர் என்பது பழமொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆறுமோ குலநெடிது கொண்டது நீர் அப்படின்றது பழமொழி. வருவாய் உடைய செல்வம். விளைந்த நெற்பயிரை அறுக்கும் பொருட்டாக வயல்களில் தேங்கி நிற்கும் நீர் வடியுமாறு உழவர்கள் அணைகளை திறந்துவிடும் நீர் வளமுடைய ஊரணே. நரி நக்கி விட்டது என்பதனால் கடல் நீர் முழுவதும் வற்றி விடுமோ? நரி நக்கிடுச்சுன்றனால கடல் நீர் ஃபுல்லாகவே வற்றிடுமா என்ன? அதுபோலவே தமக்கு ஏவல் செய்பவர் பலராலும் களவு செய்யப்பட்டாலும் வருவாய் மிகுந்தவர்களுடைய பெருஞ்செல்வமும் குறைந்து போவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நாய் நக்கிச்சுன்னா கடல் நீர் வந்து வற்றாது. அது மாதிரி தமக்கு ஏவல் செய்பவர் பலராலும் களவு செய்யப்பட்டாலும். இப்போ வந்து நமக்கு ஏவல், இப்போ நம்ம ஒரு வேலைக்கு ஆள் வச்சுருக்கோம், அவங்க வந்து களவு செஞ்சுட்டாங்க, ஒரு நிமிஷம், நமக்கு ஏவல் செய்யப்பவர் பலராலும் களவு செய்யப்பட்டாலும் வருவாய் வந்து மிகுந்தவருடைய பெருஞ்செல்வம், வருவாய் நிறையா சம்பாதிக்கிறவங்களோட பெருஞ்செல்வம் வந்து குறைந்து போவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. களமர் பலரானும் கள்ளன் படினும் வளமிக்கார் செல்வம் வருந்தா. களமர் பலரானும் கள்ளர் படினும் வளமிக்கார் செல்வம் வந்து வருந்தா. விளைநெல் அரிநீர் அனைத்திறக்கும் ஊற அருமோ நரி நக்கிற்றென்று கடல். அருமோ நரி நக்கிற்றென்று கடல். வத்தி போயிடுமோ நரி நக்கிருச்சி அப்படின்ற கடல் அப்படின்னு சொல்கிறோம். ஏவலர் சிறு களவுகள் செய்தனர் என்றாலும் அதனை பெரிதாக பொருட்படுத்தாதிருக்க வேண்டும். இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு வேலை சொல்கிறோம், அவங்க வந்து நம்மக்கிட்ட ஒரு களவு பண்ணிட்டாங்க, அதை என்ன பண்ணணுமா, பெரிதாக பொருட்படுத்தா இருக்க வேண்டும். அதனால் செல்வம் குறைந்து விடாது என்பது கருத்து. அதை பெருசாக பொருட்படுத்தக்கூடாது, அதனால் செல்வம் குறைஞ்சிடாது அப்படின்றது கருத்து. அருமோ நரி நக்கிற்று என்று கடல் என்பது பழமொழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த வீடியோவை இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து
31லேருந்து பார்க்கலாம். தேங்க்யூ.